எஸ்ஆர்எச் அணியில் இசான் கிஷன், முகமது ஷமி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில் விடுவாங்களா? யாரெல்லாம் டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆக்ஷனில் எடுப்பாங்க? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஐபிஎல் இப்போ மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். எஸ்ஆர்எச் பற்றி ரொம்ப பேர் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு, அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது எஸ்ஆர்எச்சை பொறுத்தளவு நீங்கள் டேபிள் இப்போ கூட போய் எடுத்து பார்த்துக்கங்க. மும்பை அந்த எல்எஸ்டி இவங்களுக்கு ஈக்குவலாக வந்திருப்பாங்க. கடைசி டேத்தில் 280 கிட்டலாம் அடித்தாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மேட்ச் எல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 4-5 மேட்ச் தொடர்ந்து தோல்வியாக இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. இல்லை பார்க்கும்போது 13 பாயிண்ட். அந்த டெல்லி மேட்ச் எல்லாம் உங்களுக்கு மழைனால ரத்தாச்சு. லிட்டரலி அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ரெண்டு மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அந்த மழை மேட்ச் கை கொடுத்துருந்துச்சு. இன்னொரு மேட்ச் கூட ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா க்ளோஸாக வந்திருப்பாங்க. பிளே ஆஃப் கூட வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க எங்கே விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டிங் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதில் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கோட்டை விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமியை நம்பினாங்க. அவர் கடைசியில் சமி ஹர்ஷல் பட்டேல் நம்பினாங்க. கடைசியில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணதுனால வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பொறுத்தளவு கிளாஸனாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தாங்க. 23 கோடி கொடுத்து கிளாஸன் எடுத்தாங்க. அந்த மாதிரி சூப்பராக பேட் கமெண்ட்ஸ்க்கு ஒரு 18 கோடி கூட எடுத்தாங்க. அதெல்லாம் நான் ஓகேன்னு சொல்லுவேன். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதுக்கு ஒர்த்து தான். ஏன்னா கடைசி மேட்ச்சில் கூட 100 அடிக்கிறாரு கிளாஸன். போகிறது போச்சா கேகேஆர் கூட நீ அடித்தா என்ன, வயசுக்கு வந்த என்ன, வராட்டி என்ன, அப்படி இருக்கும்போது கூட நாங்கள் சம்பவம் செய்வோம்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே அவங்க விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டிங் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க டெப்த்தாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. எதுக்கு நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இசான் கிஷனை ஒரு 11 crore ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. விக்கெட் கீப்பருக்காகவா இல்லை வேற எதுவும் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. மும்பை வேணான்னு விட்டுட்டாங்க. இருந்தாலுமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை 100 அடித்தான். அப்புறமேட்டு ஃபுல்லாக டக்கு அதாவது அந்த மும்பை மேட்ச்லாம் அவுட்டே இல்லை, தலைமை அவன்பாடு வெளியில் போயிட்டு இருந்தாப்புல. அதனால அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறமேட்டு சமியை ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தாங்க. 10 கோடி போட்டு நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸும் அவர் காம்போ போட்டோம் அப்படின்னா பவர் பிளேயில் யாரையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது யூஸ் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு அவங்கள்ட்ட என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைடன் ஹார்ஸை பார்த்தீங்கன்னா எதுக்கு 1 crore கிட்ட தான் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தாங்க. அவர் நல்லா போடுவார். அவர் இன்டர்நேஷ்னல் இங்கிலாந்துக்கு நல்லா பண்ணுறாரு, எல்லா இடத்துக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு உட்கார வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இஷான் மலிங்காவாக இருக்கட்டும், கமிந்து மெண்டிஸாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஒரு சொற்ப கோடிகளுக்கு தான் எடுத்தாங்க. 1 கோடி 2 கோடி 2 அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த சீசன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்தளவு அவங்களுக்கு பேட்டிங்கை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை. இது அபினவ் மனோகரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கோடி ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தாங்க. அப்புறமேட்டு அனிகேத் வர்மா லேக் கணக்கில் தான் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தரம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறமேட்டு அதர்வாட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால் அந்த 3 பேரையும் அடுத்தடுத்து இது பண்ணலாம். நீங்கள் அபினவ் மனோகர் கூட ஒரு சில மேட்ச்சில் சான்சஸ் கொடுக்கலன்னே வச்சுப்போம். அதர்வாட்டை கடைசி மேட்ச்சில் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு சில மேட்சுக்கெல்லாம். அப்புறமேட்டு அங்கித் வர்மா சூப்பராக ஒரு யங்ஸ்டராக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா 6 டவுனில் இறங்கி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் அவரை கொஞ்சம் முன்னாடியே கூட அனுப்பலாம். நீங்கள் என்ட்ரி கிளாஸனை ஒரு ஹிட்டராக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி வச்சு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு 12 ஓவர் 13 ஓவர் போயிடுச்சுன்னா அவரை இறக்குங்க. இல்லை முன்னாடியே விக்கெட்டுகள்லாம் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அனிகேத் வர்மா கொஞ்சம் முன்னாடியே கொண்டு அவரு கூட பர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்கலாம். யாரெல்லாம் வெளியில் அவங்க விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் 30 கோடி அவங்க கையில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹர்ஷல் பட்டேல் நீங்கள் விட்டீங்கன்னா கூட அத்தனை கோடி போக மாட்டார். ஒரு 8 கோடி பக்கம் தான் வாங்கியிருக்கீங்க. முகமது ஷமியை கண்டிப்பாக அவங்க விட தான் செய்வாங்க. ஒரு 10 கோடி கிட்ட அவங்களே பர்ஸில் இருக்கும். அப்புறம் இசான் சர்மாவை கண்டிப்பாக விட்டுட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். இல்லாட்டி வேற யாரும் கூட எடுக்கலாம். உங்களுக்கு பேட்டிங் அந்த அளவு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில மேட்ச் தான் பண்றாரு. அப்படிங்கும்போது நீங்க 11 கோடி 25 லட்சம் ஒருத்தே கிடையாது, வெளியில விட்டுறலாம். இதை இப்போ விடும் போதே 30 கோடி அவங்க கையில இருக்கு. அதுக்கப்புறம் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு அந்த இசான் கிஷன் பிளேயர் செட் பண்ணிவிட்டு அழகாவே போயிடலாம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பவுலிங் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. இப்போ ஜெயதேவ் உனர்கட் நல்லா பண்றாரு. பேட் கமெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பவர் பிளேலையும் போடுவார், டெத்தில் ஓவர் கொடுத்தாலும் அவர் போடுவார். கேப்டனாக செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. இசான் மலிங்காவும் அவர் ஹர்ஷ் தூபே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் விநாயக் மகாதேவ் வந்தார். பட் அவருமே நல்லா பண்ணுறாரு. அதனால் தீபக் சகார் பார்த்தீங்கன்னா ராகுல் சகார் அண்ணன் தம்பி அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கோடி கணக்கில் போட்டு எடுத்தீங்க. அவரை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க, எதுக்கு வச்சுருக்கீங்க? ஒரு 3 கோடின்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில விட்டீங்க அப்படின்னா 33 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கண்டிப்பாகவே இருக்கும். அந்த பிளேஸ்க்கு நீங்கள் யார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டரை தட்டிட்டு வரணும். அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபாரின் பிளேயர் போயிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2-3 பிளேயர் வந்து ஸ்லாட்டை வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆடம் சாம்பாவும் எடுத்தீங்க, அந்தளவு பண்ணவே இல்லை, அப்படி இருக்கும் இன்ஜுரி கூட ஆயிடுச்சு. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ஸை போகிறத விட நீங்கள் டொமஸ்டிக்கில் ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கள கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கேமரூன் கிரீன் மாதிரியும் அவர் நல்லா பண்ணல, இப்போ அது வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது யாரையாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டரை கூட கண்டிப்பாகவே அவங்க ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவோம். மார்க் ஹென்ரியெல்லாம் இன்ன வரைக்கும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில், அவரை கூடலாம் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. திரும்பவும் நான் தலைகளாக குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்க்கு டெப்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். என்னை பொறுத்த ஆல்ரவுண்டர் கூட உங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்கள் அழகாக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லை இன்னொரு ஸ்பின்னர் கூட வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா யூஸாகவே இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர் தான் அவங்களுக்கு தேவை. என்னையை பொறுத்தவரைக்கும் மற்ற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஃபில்லப்பாக இருக்குது. இந்த சீசன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் போனது எப்பூரா போனாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா பேட்டிங்கை பார்த்தாப்பே இவங்க தான் போல இருக்குது, ஓஜி கடப்பாறை போல இருக்குது, மும்பையெல்லாம் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மா புட்டு உரிக்கிறாரு, டிராவிஸ் ஹெட்டு, அப்புறமேட்டு மொதல் மேட்சே வந்து இவர் இஷான் கிஷன் 100 அடித்தார். அப்புறமேட்டு கிளாசனு அப்படியே பேட்டிங் லைனை போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீசன் கொஞ்சம் நல்லா அமையல, அவருக்கும் நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னு இன்னுமே பேட்டிங் சூப்பராகவே இருக்கும். அதனால் பேட்டிங்க்கு இன்னொருத்தரை வந்து கொண்டு வராதிங்க. உங்களுக்கு அடிஷ்னலாகவே நான் சொன்ன மாதிரி அபினவ் மனோகர் இருக்கார், அனிகேத் வர்மா இருக்கார், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அந்த சைட்லாம் சுத்தமாக போகாமல் பவுலிங் என்னாச்சு அங்கே தான் வந்து வீக்காக இருக்குது. அதுவுமே நல்லா அமைஞ்சிருக்க வேண்டியது. இப்போ சமியா இருக்கட்டும், ஹர்ஷல் பட்டேலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டாப் 2ல் கூட இவங்க ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பேட்டிங்கும் சூப்பராக இருக்குது, பவுலிங்கும் சூப்பராக இருக்குது. ஒரே டீம் இவங்கள தான் இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சோக் ஆகிட்டு போனது இவங்களாம் மட்டும்தான் இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஓகே, பவுலிங்கை பொறுத்தவரை யாரார வெளியில் விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமியை வெளியில் விட்டால் கூட அந்தளவு ப்ரைஸில் கம்மியாக தான் கிடப்பார். சமியை வெளியில் விட்டுறா, ஆடம் சாம்பா, அப்புறமேட்டு ராகுல் சகார் அவரையுமே விட்டுறலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இஷான் கிஷனை கூட விட்டுட்டு ஒரு 30-35 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும். சிஎஸ்கேக்கும் அதே நிலைமை தான் நான் சொல்லியிருந்தேன், 30 கோடிக்கு மேட்டா அவங்க கையிலையுமே இருக்கும். அதனால் அவங்களுக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வந்து கண்டிப்பாகவே வருவாங்க. அவங்கள நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு ஆல்ரவுண்டரோ அந்த மாதிரி கூட எடுத்து போட்டுக்கலாம். இது குறைஞ்ச ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து ஒரு 7-8 கோடியில் கிடைக்கிறாரு அப்படின்னா அவரை கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தீபக் சகாரை வந்து நீங்கள் ராகுல் சகாரை வெளியில் விட்டீங்க அப்படின்னா அவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடப்பார். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். என்னைய பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசன் கண்டிப்பாகவே வந்து எஸ்ஆர்எச் வந்து காவியா அக்காவோட டீம் வந்து சூப்பராகவே இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. பேட்டிங் பிரச்சனை கிடையாது, பவுலிங் மட்டும் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பிளே ஆஃப் வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் அணியில் யாரெல்லாம் வெளியில் விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவங்களெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும் கூடிய பிளேயர்ஸையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.